Taste the Daily. மதுரை புறநகர் கிழக்கு மாவட்டம் சார்பில் புரட்சி தலைவரின் 38வது நினைவு நாளையொட்டி அவரது படத்திற்கு அதிமுக அமைப்பு செயலாளரும் மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளருமான வி ராஜன் செல்லப்பா தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மாங்குளத்தில் மதுரை கிழக்கு வட்ட ஒன்றிய அதிமுக சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு ஒன்றிய செயலாளர் கார்த்திகேயன் தலைமை தாங்கினார். மாநில வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் மகேந்திரன், பகுதி செயலாளர் வண்டியூர் செந்தில்குமார், மாவட்ட துணை செயலாளர் சந்திரன், ஒன்றிய செயலாளர்கள் பார்த்திபன், கோட்டை காளை உள்ளிட்டோர் பங்கேற்றனர். புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் 38வது நினைவு தினத்தை ஒட்டி வேலூர் புறநகர் மாவட்ட கழகத்தின் சார்பில் அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் கழக நிர்வாகிகள் நினைவஞ்சலி செலுத்தினர். ஒடுக்கத்தூர் அணைக்கட்டு மற்றும் மாவட்ட கழக அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த புரட்சி தலைவரின் திருவுருவப் படங்களுக்கு வேலூர் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் வேலையழகன் தலைமையில் கழக நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்வில் மாவட்ட கழக பொருளாளர் காடை மூர்த்தி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். குமரி மாவட்டம் வடச்சேரி சந்திப்பில் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் 38வது நினைவு தினத்தை முன்னிட்டு அதிமுக சார்பில் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான தளவாய் சுந்தரம் தலைமையில் வடச்சேரி சந்திப்பில் உள்ள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதேபோன்று ஒழுகினச்சேரியில் உள்ள தந்தை பெரியாரின் சிலைக்கும் அவரது நினைவு தினத்தை முன்னிட்டு அதிமுக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வுகளில் முன்னாள் அமைச்சர் KT பச்சைமால், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாஞ்சில் வின்சென்ட் உள்பட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். புரட்சி தலைவரின் 38ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி வேலூர் மாநகர மாவட்ட கழகம் சார்பில் அவரின் திருவுருவ சிலைக்கும் திருவுருவ படத்திற்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. காட்பாடி மற்றும் வேலூர் சட்டமன்ற தொகுதிகளுக்குட்பட்ட பகுதிகளில் மாநகர மாவட்ட செயலாளர் SRK அப்பு தலைமையில் கழக நிர்வாகிகள் புரட்சி தலைவரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தும் அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவியும் மரியாதை செய்தனர். இதையடுத்து ஏழை எளிய மக்களுக்கு கழக நிர்வாகிகள் அன்னதானம் வழங்கினர். இதில் மாவட்ட பொருளாளர் மூர்த்தி, மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ஜனனி P சதீஷ்குமார், மாநில அம்மா பேரவை துணை செயலாளர்கள் AA தாஸ், ஜோதிகுமார், மாநில எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர் M திருமால், மாநில இளைஞர் இளம்பெண்கள் பாசறை துணை செயலாளர் தமிழ்ச்செல்வன், மாவட்ட விவசாய அணி செயலாளர் சின்னராஜ், மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் மொய்தீன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் 38வது நினைவு தினத்தை ஒட்டி வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் அயனாவரத்தில் அதிமுக நிர்வாகிகள் நினைவஞ்சலி செலுத்தினர். 97வது மேற்கு வட்டம் சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்வில் வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் VS பாபு தலைமையில் புரட்சி தலைவரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வட்ட செயலாளர் ரவி ஏற்பாட்டில் ஏழை எளிய மக்களுக்கு திரளானோருக்கு அன்னதானம் அளிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் புரட்சி தலைவரின் 38வது நினைவு நாளை ஒட்டி அவரது படத்திற்கு ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான ரவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி மௌன ஊர்வலத்தில் பங்கேற்று மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். நகர செயலாளர் பாண்டிரங்கன் தலைமையில் நடைபெற்ற அமைதி ஊர்வலத்தில் ஏராளமான கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் பங்கேற்று பொன்மனச்செம்மலுக்கு அஞ்சலி செலுத்தினர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் பல்வேறு பகுதிகளில் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் 38வது நினைவு தினத்தை முன்னிட்டு அதிமுக சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. RS பிள்ளை வீதியில் உள்ள காந்தியார் திடல் உள்பட திண்டிவனம் நகரின் 12 இடங்களில் முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் CV சண்முகம் அறிவுறுத்தலின்படி சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் தலைமையில் கழக நிர்வாகிகள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவ படங்களுக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கழக நிர்வாகிகள் மற்றும் கழக தொண்டர்கள் திரளானோர் இதில் பங்கேற்றனர். புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் 38வது நினைவு தினத்தை ஒட்டி கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அருகே உள்ள நல்லிகவுண்டன் பாளையத்தில் புரட்சி தலைவரின் திருவுருவ சிலைக்கு கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து புகழஞ்சலி செலுத்தினார். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தாமோதரன் தலைமையில் புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அம்மாவின் சிலைக்கு மாலை அணிவித்தும் திருவுருவ படத்திற்கு மலர் தூவியும் கழக நிர்வாகிகள் அஞ்சலி செலுத்தினர். புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் 38வது நினைவு தினத்தை ஒட்டி கோவை மாநகர் மாவட்ட அதிமுக சார்பில் புகழஞ்சலி செலுத்தப்பட்டது. கோவை மாநகர் மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் அர்ஜுனன் தலைமையில் இதய தெய்வம் மாளிகையில் இருந்து ஊர்வலமாக சென்று அவிநாசி சாலையில் உள்ள பேரறிஞர் அண்ணா புரட்சி தலைவர் மற்றும்
புரட்சி தலைவியின் திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து கழக நிர்வாகிகள் புகழஞ்சலி செலுத்தினர். இந்நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் சேமா வேலுச்சாமி, சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் KR ஜெயராம், கழக மாணவரணி செயலாளர் சிங்கை G ராமச்சந்திரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து இதய தெய்வம் மாளிகையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த புரட்சி தலைவரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி கழக நிர்வாகிகள் அஞ்சலி செலுத்தினர். தேனி மேற்கு மாவட்டம் சார்பில் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் 38வது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. கழக தேனி மேற்கு மாவட்ட செயலாளரும் கழக அமைப்பு செயலாளருமான STK ஜக்கையன் கம்பத்திலும் மார்க்கையன் கோட்டை ரவுண்டானாவில் வைக்கப்பட்டிருந்த புரட்சி தலைவர் திருவுருவ படங்களுக்கு மலர் தூவியும் சின்னமனூர் முத்தாலம்மன் கோவில் அருகே திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதில் கழக நகர் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் உள்ளிட்ட திரளானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் அதிமுக நிறுவன தலைவர் எம்ஜிஆரின் 38வது நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் மற்றும் அதிமுக தலைமை கழகத்தில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் மாநில கழக அவைத் தலைவர் அன்பானந்தம் முன்னிலையில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் தந்தை பெரியாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் அதிமுக கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் 38ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி சேலம் மாவட்டம் ஆத்தூர் தொகுதிக்குட்பட்ட ஏத்தாப்பூர் பகுதியில் புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் புரட்சி தலைவரின் சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் மாலை அணிவித்து மௌன அஞ்சலி செலுத்தினார். இதில் ஆத்தூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஜெயசங்கரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதய தெய்வம் எம்ஜிஆரின் 38ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் மாவட்ட அதிமுக சார்பில் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதிமுக மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் தலைமையிலும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாந்திராமு முன்னிலையிலும் கழக நிர்வாகிகள் இதய தெய்வம் எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். இதைத் தொடர்ந்து 2026ஆம் ஆண்டு தேர்தலில் அதிமுக பொதுச் செயலாளரை முதலமைச்சராக பதவியேற்க பாடுபட வேண்டும் என கழக நிர்வாகிகள் உறுதியெடுத்தனர். இதில் கழக அமைப்பு செயலாளர் KR அர்ஜுனன், பொதுக்குழு உறுப்பினர் KK மாதன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் 38வது நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. வடகோவை பகுதியில் கோவை மாநகர மாவட்ட கழக செயலாளரும் வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் K அர்ஜுனன் மற்றும் கழக அம்மா பேரவை இணைச் செயலாளரும் சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான KR ஜெயராம் ஆகியோர் தலைமையில் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு மலர் தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு 69வது வார்டு வட்ட கழக செயலாளர் பாலமுரளி எம்ஜிஆரின் வெங்கல சிலையை நினைவு பரிசாக வழங்கினார். சென்னை திருவொற்றியூரில் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் 38வது நினைவு தினத்தை முன்னிட்டு அதிமுக சார்பில் அவரது திருவுருவ படத்துக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் K குப்பன் தலைமையில் 38க்கும் அதிகமான இடங்களில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் திருவுருவ படங்களுக்கு முன்னாள் அமைச்சர்கள் மாதவரம் மூர்த்தி மற்றும் வைகை செல்வன் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதைத் தொடர்ந்து திருவொற்றியூர், தேரடி, மார்க்கெட், எண்ணூர், எர்ணாவூர் மற்றும் மணலில் உள்ளிட்ட பகுதிகளில் 5000க்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகளும் மதிய உணவும் வழங்கப்பட்டது. மேலும் மீன் வியாபாரத்தில் ஈடுபடும் மீனவ பெண்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோருக்கு பெரிய அளவிலான நிழற்குடையும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வுகளில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் 38வது ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி அவரது திருவுருவ சிலைக்கு முன்னாள் அமைச்சரும் கழக சிறுபான்மை பிரிவு செயலாளருமான அப்துல் ரஹீம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். ஆவடி கோவில் பதாகை பகுதியில் நடைபெற்ற அன்னதானத்திற்கான ஏற்பாட்டினை வட்ட செயலாளர் அப்பு செய்திருந்தார். நிகழ்ச்சியில் பகுதி கழக செயலாளர் PTMS பிரகாஷ் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் பங்கேற்று இதய தெய்வத்திற்கு அஞ்சலி செலுத்தினர். சென்னை பெரம்பூரில் புரட்சி தலைவரின் 38வது நினைவு நாளையொட்டி அவரது படத்திற்கு அதிமுக வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ் தலைமையில் மலர் தூவி மரியாதை செலுத்தி 5க்கும் மேற்பட்ட இடங்களில் மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. வைத்தியநாதன் மேம்பாலம் அருகே எம்ஜிஆர் மன்ற மாநில துணை செயலாளர் P வெங்கடேசன் ஏற்பாட்டிலும், சேனியம்மன் கோவில் தெருவில் எம்ஜிஆர் மன்ற பகுதி செயலாளர் AR ஏழுமலை ஏற்பாட்டிலும் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் பகுதி செயலாளர் R நித்யானந்தம், எம்ஜிஆர் மன்ற மாநில இணை செயலாளர் நேதாஜி கணேசன், சிறுபான்மை பிரிவு மாநில துணை செயலாளர் MA சேவியர், மாவட்ட பொருளாளர் A கணேசன் ஆகியோர் பங்கேற்றனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் 38வது நினைவு தினத்தை முன்னிட்டு
அதிமுக சார்பில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. விருதுநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் RK ரவிச்சந்திரன் தலைமையில் சாத்தூர் முக்குராந்து பகுதியில் உள்ள புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவப் படத்துக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. சாத்தூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் MSR ராஜவர்மன் உள்பட கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். புரட்சி தலைவரின் 38வது நினைவு தினத்தையொட்டி கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூரில் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணியின் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் கழக நிர்வாகிகள் புரட்சி தலைவரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்வில் கோவை புறநகர் மாவட்ட கழக இணைச் செயலாளர் மணிமேகலை தலைமையில் புரட்சி தலைவரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் கோவை பூ மார்க்கெட் பகுதியில் அண்ணா தொழிற்சங்க செயலாளர் ராஜமாணிக்கம் தலைமையில் புரட்சி தலைவரின் திருவுருவப் படத்திற்கு மரியாதை செலுத்தப்பட்டு ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் பகுதி செயலாளர்கள் விஸ்வநாதன், சாய் ஷியாம், கேபில் சரவணன் மற்றும் தர்மராஜ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். சென்னை கொரட்டூரில் அதிமுக சார்பில் கிறிஸ்துமஸ் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான V. அலெக்சாண்டர் பங்கேற்று தூய்மை பணியாளருடன் இணைந்து கேக் வெட்டி கொண்டாடினார். சென்னை மாநகராட்சி எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஜான் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தூய்மை பணியாளர்கள், அம்மா உணவக ஊழியர்கள், குடிநீர் வாரிய பணியாளர்கள், மருத்துவ உதவியாளர்கள் என பலருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவில் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் புரட்சி தலைவரின் 38வது நினைவு தினத்தை ஒட்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சரஸ்வதி தலைமையில் ஏராளமான அதிமுகவினர் அமைதி ஊர்வலம் நடத்தி மக்கள் திலகத்தின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சிக்கு நகர செயலாளர் அங்கமுத்து ஏற்பாடு செய்திருந்தார். நிகழ்ச்சியில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் வழக்கறிஞர் சந்திரசேகர், வடக்கு ஒன்றிய செயலாளர் SR MT சந்திரசேகர், தெற்கு ஒன்றிய செயலாளர் அனிமூர் மோகன், மாவட்ட துணை செயலாளர் முருகேசன் பங்கேற்றனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே கள்ளிமேடு ஊராட்சியில் கட்டி முடிக்கப்பட்ட புதிய பயணியர் நிழற்குடையை அதிமுக முன்னாள் அமைச்சர் OS மணியன் திறந்து வைத்தார். கள்ளிமேடு ஊராட்சியில் பழங்கள்ளிமேடு பகுதியில் மக்களின் பயன்பாட்டிற்காக புதிய பயணியர் நிழற்குடை அமைக்க தனது சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி நிதியில் இருந்து சுமார் 8 லட்சம் ரூபாய் ஒதுக்கினார். இதையடுத்து கட்டி முடிக்கப்பட்ட புதிய பயணிகள் நிழற்குடையை அதிமுக முன்னாள் அமைச்சரும் வேதாரண்யம் சட்டமன்ற உறுப்பினர் OS மணியன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். அப்போது மாவட்ட பொருளாளர் சண்முகராசு, மாவட்ட மகளிர் அணி இணைச் செயலாளர் உமா கார்த்திகேயன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கத்தில் கிறிஸ்துமஸ் மற்றும் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு தொழில்நுட்ப பிரிவு இணைச் செயலாளர் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு வேட்டி, சேலை மற்றும் உணவு வழங்கப்பட்டது. கேளம்பாக்கம் 2வது வார்டு கிளை செயலாளரும் திருப்போரூர் அதிமுக வடக்கு ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளருமான அருண்குமார் ஏற்பாட்டில் முதியோர்கள், கணவரை இழந்தவர்கள், தூய்மை பணியாளர்கள் ஆகியோர்களுக்கு வேட்டி, சேலை மற்றும் உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் சீனிவாசன், செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் S. ஆறுமுகம் மற்றும் மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் K. மரகதம் குமரவேல் ஆகியோர் கலந்து கொண்டு அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் மற்றும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டம் ஐயங்கொல்லி அருகே மர்ம நோயால் பாதிக்கப்பட்ட தாய், மகள் இருவருக்கும் அரசு உதவிட அதிமுக MLA பொன் ஜெயசீலன் வலியுறுத்தியுள்ளார். காரக்கொல்லி கிராமத்தில் வசிக்கும் திருச்செல்வம் என்பவரின் மனைவி ஜோதிகலா மற்றும் அவரது மகள் மர்ம நோயால் பாதித்து நடக்கவோ சுய வேலைகளை செய்யவோ முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இந்த நோயிற்கு மருந்தில்லை என மருத்துவர்கள் கைவிரித்துள்ளதால் அரசு உதவிடவும், காரக்கொல்லி கிராமத்தில் முறையான சாலை வசதி அமைத்து தரவும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் அரசுக்கு வலியுறுத்தியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் பனம்பாக்கம் சிப்காட் வளாகத்தில் நீரில் மூழ்கி சிறுவன் இறந்ததை தொடர்ந்து சிறுவனின் குடும்பத்தாருக்கு டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் 1 கோடி ரூபாய் நிதி உதவியும் வேலை வாய்ப்பும் வழங்க கோரி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கல்பலாம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த உமாபதி, ரேவதி தம்பதியரின் 8 வயது மகன் சந்தோஷ் டாடா மோட்டார்ஸ் நிறுவன கட்டுமான பணிக்காக தோண்டிய பள்ளத்தின் மழை நீரில் மூழ்கி உயிரிழந்தார். இந்நிலையில் இழப்பீடு வழங்க கோரி சாலை மறியல் நடைபெற்ற நிலையில் அரக்கோணம் அதிமுக MLA சு. ரவி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு ஆறுதல் கூறியதுடன் கோரிக்கைகள் நிறைவேற துணையாக இருப்பதாக உறுதியளித்தார். தந்தை பெரியார் மற்றும் புரட்சி தலைவரின் நினைவு தினங்களை ஒட்டி வேலூர் மாநகர மாவட்ட கழகத்தின் சார்பில் நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது.
தந்தை பெரியாரின் திருவுருவ சிலைக்கு வேலூர் மாநகர மாவட்ட கழக செயலாளர் SRK அப்பு தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வேலூர் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ஜனனி P. சதீஷ்குமாரின் ஏற்பாட்டில் புரட்சி தலைவரின் திருவுருவ படத்திற்கு வேலூர் மாநகர மாவட்ட கழக செயலாளர் SRK அப்பு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்கள் திரளானோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் மாவட்ட பொருளாளர் மூர்த்தி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர்.